Hi guys, welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ கிரிப்டோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படினா திருப்பியும் ஒரு பெரிய கிராஷ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 104k ல பிட்காயினும் $3,600 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இத்தரேமும் வந்து பாத்தீங்கன்னா அடியாயிட்டு இருக்கு. அண்ட் பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா 5% கீழ வந்து பாத்தீங்க அப்படினா டிராப் பண்ணி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ஸ்பேஸ்ல வந்து நடந்திருக்கு. ஆனா அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு. என்ன பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் கிட்ட வந்து கேட்டிருந்திருக்காங்க, சைனால நீங்க விதிக்கப்பட்ட டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது நிக்குமா, வில் திஸ் ஸ்டாண்ட் அப், இது வந்து நிலையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவர் நோ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என்ன அப்படின்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் அக்டோபர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் சைனீஸ் பிரசிடென்ட் போய் மீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் சுமூகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இனிஷியலா வந்து அவர் அவங்க அதுல கலந்துக்க மாட்டாருன்னு சொன்ன ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கலந்துக்க போவதாகவும் அதுல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து இந்த ட்ரேட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னதான் பாசிட்டிவ் சிக்னல்ல வந்து மார்க்கெட் கொடுத்தாலும் எல்லாரும் மார்க்கெட் வந்து கண்டிப்பா இதுல இருந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனா மோர் தென் $5 பில்லியன் மதிப்புள்ளான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகுது, செல் ஆஃப் ஆகுது. இன்னைக்கு பிட்காயினும் இத்தரியமும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய செல் ஆஃப் ஆகுது. நிறைய இடிஎஃப் அவுட்ஃப்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. பிட்காயின் இடிஎஃப்ஸ்ல இருந்தும் நிறைய பேர் வெளியே வித்ட்ரா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இத்தரியம்ல இருந்தும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது செல் ஆஃப் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு இப்படி பார்க்கும்போது மார்னிங் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் டர்ன் நடக்குதா, இங்கே இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் போயிட்டு கோல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதம் நடந்துட்டு இருக்கு. என்ன இங்கிட்டு இருந்து எல்லா இடிஎஃப்ஸ்ல இருந்து எல்லாமே வெளியே வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அங்கிட்டு போதா, கோல்டு நோக்கி எல்லாருமே போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துட்டு இருக்கு. பட் பெரிய மூவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு தரப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸோட ஆப்ரேஷன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் இப்போ அடுத்து சொல்லக்கூடியது 100K கீழே போகுமா, பிட்காயின் வந்து 100K கீழே போயிடுமா, 3 டிஜிட்லேருந்து கம்மியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் 100Kல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அக்குமுலேஷன் அண்ட் சப்போர்ட் ஜோன் இருக்கு பிட்காயினுக்கு. ஸோ அதில் கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து இப்போ மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் ஆர் ஸ்ட்ராங்கான ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆராயணும். ஓகே, அடுத்து என்ன ஈவெண்ட் வரப்போகுது, இல்லை யார் எதை பற்றி சொல்ல போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத மாறணும். பட் ஆல்ரெடி நம்ம வீக்கெண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் இருக்காது மார்க்கெட்டில். மேபி மண்டே டியூஸ்டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பாசிட்டிவான நோஷன் இல்லை பாசிட்டிவான மூவ்மெண்ட் நடக்குதா, ஏதாவது பில்ஸ் சப்போர்ட்டிவாக பாஸ் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்து எந்த ஒரு ஃபர்தர் அனாலிசிஸும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். பிகாஸ் பிட்காயின் மட்டும் எல்லா மார்க்கெட்டுமே கண்டிப்பாக ஃபுல் கிராஷாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வொலடைல் ஜாஸ்தியாக இருக்கிற டைம்ன்றதால கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அட்வைசபிள் அண்ட் சேஃப். ஓகே, ஸ்பீக்கிங் ஆஃப் திஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ சிஸ்டர் கன்சர்ன் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So thank you for watching Karma Crypto and do stay tuned to Karma Crypto for more interesting news like this regarding cryptocurrency. Thank you.